Hey hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம இந்த டிராமாவோட எபிசோட் 9 and 10 தான் பார்க்க போறோம். இந்த சீரீஸை நீங்க கண்டினியூவா பார்க்கிறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல டாம் பேப சர்ப்ரைஸ் பண்றதுக்கு அவளோட கண்ணை மூடி இங்க கூட்டிட்டு வரான். இன்னைக்கு இவங்களோட அனிவர்சரி, அதனால டாம் பேபுக்கு இந்த பப்பியை கிஃப்ட் பண்றான். ஆனா பேபோட பாட்டு ஹாப்பி ஆகல. அடுக்கு பதிலா நீ எடுக்கடா என்கிட்ட கேட்காம இதை வாங்கிட்டு வந்த, இதை பத்திரமா பாட்டுக்கிற அளவுக்கு நாம இன்னும் ரெடி ஆகலடான்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப டிராக் அங்க வந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறான். தென் அந்த பப்பிய பாட்டதும் இதை நீயா வாங்கிட்டு வந்தேன்னு இவன் டாம் கிட்ட ஓடி வந்துட்டு அந்த பப்பி கூட விளையாடுறான். அப்ப பேபோ நீ இதை திருப்பி கொண்டு போய் கொடுத்துரு, அப்பா இதை வீட்டுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாருன்னு சொல்ல டிராக்கும் அதுவும் கரெக்ட் தான், அப்பா இதை அலோவ் பண்ண மாட்டாருன்னு சொல்றான். அந்த நேரத்துல அவங்களோட அப்பா அங்க வந்துட்டு நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு யாரும் அவங்க கிட்ட சொன்னது, இதை வாங்குறதுக்கு முன்னாடியே டாம் என்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டுட்டான்னு சொன்னதும் டாம் அதுக்கு ஆமா நான் முன்னாடியே எல்லாத்துக்கும் பர்மிஷன் வாங்கிட்டேன், இதை வச்சு நான் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா நீ என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல பேபோ எனக்குடா இதை பத்தி தெரியாதுல்ல அதான் அப்படி சொன்னேன்னு சொல்றா. அப்ப டிராக் டென் இந்த பப்பி இங்கதான் இருக்க போடான்னு கேட்க ஆமா சோ ரெண்டு பேரும் இதை நல்லா பாத்துக்கோங்கன்னு அவங்களோட அப்பா சொல்றாரு. அண்ட் டாமும் இதை வளர்க்கறதுக்கான எல்லா எக்ஸ்பென்ஸையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்றான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே டிராக் அந்த பப்பிக்கு என்ன பேரு சூட் ஆகும்னு அந்த பொம்மை கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க பேபோட பாட்டுட்டு அதுவும் பதிலுக்கு பேசிச்சுன்னா நான் இங்க ரெண்டு ஓடி போயிருவேண்டான்னு சொல்றா. தென் டிராக் இதுக்கு என்ன பேரு வைக்கலான்னு கேட்க இவளோ உனக்கு என்ன தோணுதோ அதை வைன்னு சொல்றா. அதுக்கப்புறமா இவன் எல்லாரையும் வச்சு செல்ஃபி எடுத்துட்டு அதை ஃபாக்கு சென்ட் பண்ணி எங்களோட நியூ ஃபேமிலி மெம்பர் எப்படி இருக்கான்னு மெசேஜ் பண்ண ஃபாவும் இவனுக்கு கால் பண்ணி நான் உன்னோட வீட்டு முன்னாடி தான் இருக்கேன்னு சொல்றான். அதை கேட்டதும் டிராக் ஒரு கையில பொம்மையை பிடிச்சிட்டு இன்னொரு கையில அந்த பப்பியை தூக்கி வெளியே வந்து அதை ஃபா கிட்ட காமிச்சு இவனோட பேரு மூக்ராப் எங்களோட புது ஃபேமிலி மெம்பர்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றான். தென் ஃபா அதை தூக்கி வச்சுக்கிறப்ப இது கியூட்டா இருக்கான்னு டிராக் கேக்குறான். அதுக்கு இவனும் நீ எதை பத்தி கேக்குற, என் கையில இருக்கிறதா இல்ல உன்னோட கையில இருக்கிறதா, ஆரியா முன்னாடி நிக்கிறவனான்னு கேட்டு ஃப்ளோட் பண்றான். தென் ரெண்டு பேரும் கார்டன் ஏரியால உட்காந்து அந்த பப்பி விளையாடுறத பாத்துட்டு இருக்கிறப்ப இப்ப நாம எங்க போக போறோம்னு டிரா கேக்குறான். அதுக்கு ஃபாவும் நம்ம இன்னைக்கு டேட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு அவனை மாலுக்கு கூட்டிட்டு போறான். ஃபர்ஸ்ட் இவங்க டெசர்ட் சாப்பிடறதுக்கு வந்திருக்காங்க. அதுல ஸ்வீட் கம்மியா இருக்கிறனால டிராக் ஃபாக்கும் ஊட்டி விடுறான். அண்ட் ஃபாவும் என் பாய் ஃப்ரெண்டுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் எனக்கும் பிடிக்கும்னு சொல்லி ஃப்ளோட் பண்ண டிராக் கடை கேட்டு வெக்கப்படுறான். நெக்ஸ்ட் இவங்க ஷாப்பிங் பண்ண வராங்க. அப்ப டிராக் இந்த ஷாம்புவோட என் ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் யூஸ் பண்றோம், இது நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு பாட்டில் எடுத்து கொடுக்க ஃபாவும் அதை வாங்கிட்டு அதே மாதிரி இருக்கிற நிறைய ஷாம்பு பாட்டில்ஸை எடுத்து ட்ராலில போடுறான். அப்ப டிராக் அவனோட காலை பாட்டுட்டு இருக்கிறப்ப என்னடா ஆச்சுன்னு ஃபா கேக்குறான். நான் என்னோட சாக்ஸை மாட்டி போட்டுட்டேன் அதனால இப்ப என் கால் வலிக்குதுன்னு சொல்ல அதை கேட்டதும் ஃபா உடனே கீழே உட்கார்றான். அவன் கூட சேர்ந்து டிராக்கும் கீழே உட்காந்துட்டு என்னடா பண்ண போறேன்னு கேட்க நாம ஷூஸை மாட்டிக்கலான்னு ஃபா சொல்றான். ஆனா டிராக் அதுக்கு ஒட்டுக்க மாட்டேன்றான். அதனால ஃபாவும் சரி வான்னு அவனை கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு புது ஷூஸை வாங்கிட்டாரான். கட் பண்ண அன்னைக்கு நைட்டு ரியோ ஃபாவை பாக்குறதுக்கு அவனோட காண்டோக்கு வரான். உனக்கு என்னடா பிரச்சனைன்னு ஃபா கேட்க இவனும் ஃபர்ஸ்ட் அவன் தான் ஆரம்பிச்சான், அதனால நானும் அடி அவனுக்கு திருப்பி பண்ணேன். பட் இப்ப அவன் என்ன அவாய்ட் பண்றான்னு சொல்லிட்டு எனக்கு இதை சுத்தமா பிடிக்கலன்னு இவன் ஹியாவை பற்றி சொல்ல அதுக்கு ஃபாவும் நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசுங்கடா அண்ட் நீயும் உன்னோட உண்மையான ஃபீலிங்ஸை அவன் கிட்ட சொல்லுனதும் நீ எதை பத்திடா சொல்றேன்னு ரியோ கேட்க இவனும் நான் எதை பத்தி சொல்றேன்றது உனக்கே தெரியும்ன்றான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஃபா கிச்சன்ல வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஹியா அவனுக்கு கால் பண்றான். ஆனா ஃபா அதை கண்டுக்காம அவனோட வேலையை பாத்துட்டு இருக்கிறப்ப டிராக் அங்க வந்துட்டு நீ கால் அட்டன் பண்ணி பேசு, இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். அதனால ஃபாவும் சரின்னு அந்த கால் அட்டன் பண்ணிட்டு என்னடான்னு கேட்க அதுக்கு ஹியாவும் எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும்டா, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை, அவனும் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் ஏதோ பண்ணிட்டாங்க, இப்ப ரெண்டு பேரும் ஒருத்தர் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அவங்க அப்படி என்னடா பண்ணாங்கன்னு கேட்டுட்டு நீ உன்னையும் ரியோவையும் பத்தி தானே சொல்றேன்னு கேட்க அதெல்லாம் இல்லையேன்னு ஹியா சமாளிக்க ட்ரை பண்றான். பட் ஃபாவோ நீ அவன் கிட்ட போயிட்டு சாரி சொல்லி பேசு, எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு டிராக் என்ன பண்றான்றத பாக்குறான். அவன் உப்புக்கு பதிலா சர்க்கரைய கொட்ட போக ஃபா அவனை நிறுத்தி டிராக் இது உப்பு இல்ல சர்க்கரைன்னு சொல்றான். அதை கேட்டதும் டிராக் உன் கூடையாடா இருக்கான்னு ஐயா கேட்க இவனும் ஆமான்னு சொல்றான். அப்ப டிராக் நூடுல்ஸ் ரெண்டா உடைக்க ட்ரை பண்ண ஃபா அதை ஸ்டாப் பண்ணி டே நான் பிஸியா இருக்கண்டான்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு இதை நான் பண்றேன்னு அந்த நூடுல்ஸ் டிராக் கையில ரெண்டு வாங்கிடுறான். கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு டிராக் வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஃபா அவனுக்கு கேக் கொண்டு வந்து ஊட்டி விடுறான். தென் அன்னைக்கு நைட்டு ஹியா ஒரு பார்ல உட்காந்து ரியோக்கு கால் பண்ணலாமா வேண்டாமான்னு அவனே பேசிட்டு இருக்கான். அதே நேரத்துல இங்க டிராக் வார்ம் அப் பண்ணிட்டே தூங்கிற ஃபா அவனை தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறான். அப்ப பேப் அவனுக்கு கால் பண்ணி ஃபா ராக் உன் கூடயா இருக்கான்னு கேட்க இவனும் ஆமா இப்ப அவன் தூங்கிட்டு இருக்கான், அவன் எந்திரிச்சதுக்கு அப்புறமா நான் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்ல பேப் அடுக்கு அதெல்லாம் வேண்டாம் ஆல்ரெடி லேட் ஆயிருச்சு, சோ இன்னைக்கு ராக் அங்கேயே இருக்கட்டும், நீ அவனை காலையில கூட்டிட்டு வான்னு சொல்லிடுறா. கட் பண்ணா இங்க ரியோ பார்ல இருக்க
இருக்கிறப்ப ஹியா கிட்ட இருந்து அவனுக்கு கால் வருது. இவனும் கால் அட்டன் பண்ணி பேச அந்த சைட்ல இருந்து எந்த ரிப்ளைவும் வரல. அப்ப அந்த பார்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப் வந்து ஹியா கையில இருக்கிற போன் எடுத்து உங்க ஃப்ரெண்டு பேயோட பார்ல குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டாரு, சோ அவரை வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல ரியோவும் சரி நான் வரேன்னு அங்க இருந்து கிளம்புறான். அதே நேரத்துல இங்க டிராக் ஏண்டிச்சு டைமை பார்த்துட்டு அச்சோ இவ்வளவு லேட் ஆயிருச்சு, வீட்டுக்கு போனதும் எல்லாரும் என்ன வச்சு செய்ய போறாங்கன்னு புலம்பிட்டு இருக்கிறப்ப அங்க வந்து நீங்க ஸ்டே பண்றதுக்கு நான் பேப் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன்னு சொல்றான். அதை கேட்டு டிராக்கும் அப்போ சரின்னு சொல்லிட்டு பாத்ரூம்க்கு போறான். கற்பனா இங்க ஒரு பையன் ஹே ஹியா இங்க நீ தனியாவா வந்திருக்கன்னு சொல்லிட்டு இவன் ஹியா கிட்ட வரான். அண்ட் ஹியாவும் யாரா நீன்னு கேட்க அதுக்கு இவனும் நான் தாண்டா பேன்னு சொல்லிட்டு நீ நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ண மாதிரி தெரியுது, சோ நான் வேணா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகவான்னு அவனை டச் பண்ண உடனே அவனை என்னடா பண்ண பாக்குறேன்னு ரியோ அங்க வந்து அவனை தள்ளி விட்டுறான். அதுக்கு இவனும் நான் எதுவும் பண்ணல, உன் ஃப்ரெண்ட பத்திரமா இங்க ரெண்டு கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு அவன் அங்க ரெண்டு போனதும் ரியோ ஹியாவை தூக்கிட்டு அங்க ரெண்டு போறான். தென் இவங்க ரியோவோட வீட்டுக்கு வந்ததும் ஹியா அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண டே என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு ரியோ கட்டிட்டு அவனை தூக்கி பாத்ரூம் குள்ள தள்ளி இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வான்னு டோரை லாக் பண்ணிடுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹியா வெளியே வந்துட்டு நீ இன்னும் கிளம்பலையாடான்னு கேட்க இவனும் இது என்னோட வீடுன்னு கோவமா சொல்றான். அதை கேட்டு ஹியா நான் எப்படி இங்க வந்தேன், நீ என்ன கிட்னாப் பண்ணிட்டியான்னு கேட்க ரியோவும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படிடா உன்னால இப்படி பேச முடியுது, அவனோட பாருக்குலாம் எடுக்கடா போற, உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு திட்ட ஹியாவும் அவனோட சட்டையை பிடிச்சி எனக்கு என்ன நடந்தா உனக்கு என்ன, சும்மா இப்படி என்னோட ஃபீலிங்ஸ்ல விளையாடிட்டு இருக்காத, உன்னாலதான் நான் இப்படி இருக்கேன்னு கேட்ட ரியோவோ நான் அப்படி எதுவும் பண்ணல அண்ட் அப்படி பண்ணவும் மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கையை தட்டி விட ஹியா கீழே விழுந்துடுறான். தென் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் பேசாம சைலண்டா இருக்காங்க. அப்ப ரியோ சாரி கேட்டுட்டு இனி நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன்னு சொல்ல ஹியாவும் எதுவும் சொல்லாம அங்க ரெண்டு போக பாக்குறான். அப்ப ரியோ அவனை ஸ்டாப் பண்ணி இன்னைக்கு நீ இங்கேயே ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் அங்க ரெண்டு வெளியே போறான். அண்ட் ஹியாவும் அங்க இருக்கிற சோஃபால வந்து படுத்துட்டு அழுதுட்டே தூங்குறான். கற்பனா நெக்ஸ்ட் டே டிராக் தூங்கிட்டு இருக்கிறப்ப ஃபாவோட மொபைல் ரிங் ஆகுது. அட டிராக் தூக்கத்துல எடுத்து அட்டன் பண்ண ஃபாவோட அம்மா நாங்க தாய்லாந்துக்கு வந்துட்டோம்டான்னு சொல்றாங்க. அதுக்கு டிராக்கும் நீங்க இங்கதானே இருக்கீங்கன்னு சொன்னதும் அவங்க யாரு பாணி ஃபா எங்க இருக்கான்னு கேட்க இவன் உடனே ஏண்டிச்சு அந்த மொபைல தூக்கி போட்டுறான். அப்ப அங்க ஃபா வர டிராக் அவங்கிட்ட மொபைல காட்ட ஃபா அதை எடுத்து பேசுறான். அப்ப அவனோட அம்மா யாருதான் அவன் கூட இருக்கிறதுன்னு கேட்க இவனும் டிராக் டாமான்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறதுக்கு லீவ் வருவான்னு சொல்றான். கற்பனா இங்க ரியோ ஏண்டிச்சு பாக்குறப்ப அவன் மேல ஹியா படுத்துட்டு இருக்கான். அண்ட் இவனும் ஏண்டிச்சு அவனை தள்ளி படுக்க வச்சுட்டு அங்க ரெண்டு ஏஞ்சி போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹியா ஏண்டிச்சு பாக்குறப்ப அங்க ரியோ இல்ல. பட் அவன் ஹியாக்காக பிரேக்ஃபாஸ்டும் அவனோட ட்ரெஸ்ஸையும் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அண்ட் ஹியா அதெல்லாம் பாட்டுட்டு நான் கிளம்புறேன்னு ஒரு நோட்ல எழுதி வச்சுட்டு அவனோட ட்ரெஸ் எடுத்துட்டு அங்க ரெண்டு கிளம்புறான். கற்பனா இங்க ஃபாவும் டிராக்கும் ஃபாவோட பேரண்ட்ஸை மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அதை நினைச்சு டிராக் நர்வஸா இருக்க ஃபா அவன் கிட்ட நீ பயப்படுற அளவுக்கு இதுல எதுவும் இல்ல, என் பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா உன்னை பிடிக்கும்னு சொல்லி இவன் வாஷ்ரூம்க்கு போறான். அந்த கேப்ல டிராக்கோ ஃபாவோட பேரண்ட்ஸ்க்கு நம்மள பிடிக்காம போயிருமோ, நம்மள பிரேக்கப் பண்ண சொல்லிருவாங்களோன்னு இவன் இமேஜின் பண்ணி பாட்டு பயந்துட்டு இருக்கிறப்ப ஏ ராக் இங்க நின்னு என்னடா யோசிச்சுட்டு இருக்கன்னு லீ கேக்குறான். அதுக்கு இவனும் எனக்கு பயமா இருக்குடான்னு சொல்லவும் நல்லவேளை டைப்பும் ஜாயும் இங்க இல்ல, அப்படி இல்லனா அவங்க உன்னைய இன்னமும் பயமுறுத்தி விட்டுருப்பாங்கன்னு லீ சொல்ல டிராக்கோ நான் ஆல்ரெடி அவங்க கிட்ட பேசிட்டேன்னு சொல்றான். அதை கேட்டு எனக்கு அப்பவே இப்படிதான் நடந்திருக்கும்னு தெரியும்டான்னு சொல்றப்ப ஃபா அங்க வரான். அதுக்கப்புறமா 3 பேரும் இங்க வராங்க. ஆரம்பத்துல டிராக் பயந்த மாதிரி இல்லாம ஃபாவோட பேரண்ட்ஸ் இவன் கிட்ட ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிறாங்க. தென் அந்த மீட்டிங்கை முடிச்சிட்டு லீயும் அவனோட பேரண்ட்ஸும் அங்க ரெண்டு போனதுக்கு அப்புறமா ஏன்டா இப்ப சுகமா இருக்கன்னு ஃபா டிராக் கிட்ட கேட்க இவனும் என்னோட பேரண்ட்ஸ் உன்னோட பேரண்ட்ஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க, அதை நினைச்சாதான் கவலையா இருக்குன்னு சொல்ல ஃபா அவன் கையை பிடிச்சி இந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை நாம சேர்ந்தே சமாளிக்கலாம்னு சொல்றான். கட் பண்ண அன்னைக்கு நைட்டு டிராக் வேபுக்கு நான் இன்னும் என்னோட ப்ராஜெக்டை முடிக்கல, சோ நான் இன்னைக்கும் ஃபாவோட காண்டோலயே ஸ்டே பண்றேன்னு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஃபா அங்க குளிச்சு முடிச்சிட்டு வரான். அப்ப டிராக் ஃபாவோட முதுகுல இருக்கிற ஐ எம் யுவர் ஸ்கை அண்ட் யூ ஆர் மை சீன்ற டேட்டுவை பார்த்துட்டு இந்த டேட்டுக்கு என்ன அர்த்தம்னு கேட்க பாவம் இது நாம தான், நான் ஸ்கை அண்ட் நீ சீன்னு சொல்லிட்டு இவன் டிராக்கை கிஸ் பண்றான். அண்ட் டிராக்கும் இப்ப நான் ரெடின்னு ஃபாக்கு சிக்னல் காட்ட அந்த கிஸ்ஸிங் அப்படியே ரொமான்ஸ்ல போய் முடியுது. இதோட எபிசோட் 9 கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் எபிசோட் 10ஓட ஸ்டார்டிங்ல ஃபா டிராக்க அவன் வீட்டுல வந்து டிரா பண்றான். அப்ப இவன் டிரா கிட்ட நாளைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயான்னு கேட்க இவனும் நான் ஃப்ரீடா என்ன விஷயம்னு கேக்குறான். அதுக்கு ஃபாவும் நாளைக்கு எனக்கு ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்கு, அந்த கேப்ல என்னோட அம்மா உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னு சொல்ல டிராக்கும் ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு உள்ள போறான். உள்ள வந்ததும் இவன் அவனோட அம்மாவை ஆக்ட் பண்ண அவங்களும் என்னடா இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு கேட்க இவன் உடனே அந்த டாபிக்கை சேஞ்ச் பண்ணிடுறான். அப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறப்ப என்னோட லவர் எப்படி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்க அவங்களும் பொண்ணு நல்லா பெர்ஃபெக்டா இருக்கணும் ஸ்வீட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் விட நீ ஹாப்பியா இருக்கியான்றதுதான் முக்கியம்னு சொல்றாங்க. கட் பண்ண அன்னைக்கு நைட்டு டிராக் என்னோட ஏர்ட்ரையர் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு பேபோட ரூமுக்கு வர
வரான். தென் பேப் அவனோட ஹேரை ட்ரை பண்ணி விட்டுட்டு, நீ இன்னைக்கு ஃபாவோட பேரண்ட்ஸை மீட் பண்ண போனியே, அது எப்படி போச்சுன்னு கேட்க, இவனும் ஆரம்பத்துல எனக்கு பயமா இருந்தது, பட் அவங்க என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நடந்துகிட்டாங்க. எனக்கும் அதே மாதிரி ஃபாவை நம்ம ஃபேமிலி கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஆனா அவங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியலன்னு சொல்ல, பேபோ எனக்கும் டாம ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்றப்ப பயமாடா இருந்தது, பட் நான் அதை பண்ணிட்டேன், சோ நீ இதுக்கெல்லாம் பயப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதும் தேங்க்ஸ் பேப்னு டிராக் அவளை ஆக்ட் பண்ணிக்கிறான். கற்பனா நெக்ஸ்ட் டே காலேஜ்ல லீ தனியா உட்காந்து ப்ராஜெக்ட் எப்படி பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கலாஜாய் அங்க வராண்டேன்னு ரெண்டு பேரும் பேசுறப்ப, எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, பட் அதுக்கு என்கிட்ட எந்த ஒரு ஐடியாவும் இல்லைன்னு லீ சொல்ல, அதை கேட்டு கலாஜாயும் உனக்கு பிடிச்ச விஷயத்த யோசிச்சு பாரு, உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட ஃபேஷன் சென்ஸ் நல்லா இருக்கு, சோ நீ ஷர்ட் பேக் ஒரு கேப் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருன்னு ஐடியா கொடுக்கறான். அதே நேரத்துல இங்க ஹியா தனியா கிளாஸ் ரூம்க்கு வரான். அட பாட்டுட்டு ரியோ எங்கடான்னு டாம் கேட்க, இவனும் அவனை பத்தி என்கிட்ட ஏன்டா கேக்குறேன்றான், ஏன்னா உங்க ரெண்டு பேரையும் தான் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆனா இப்ப என்னாச்சு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்களான்னு கேட்க, இவனும் நான் தெரியாம அவன் கிட்ட ரூடா பேசிட்டேனடும், தென் அவன் கிட்ட சாரி சொல்லிட்டு பிரச்சனைய சரி பண்ணுன்னு பேப் சொல்றா. ஆனா ஹியாவும் அது ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல, அவன் என்னை விட்டு போயிட்டான்னு சொல்ல, அது எப்படிடா உனக்கு கன்ஃபார்மா தெரியும், மேபி அவன் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலான்னு ஃபா சொல்ல, இவனும் அப்படிலாம் இருக்காடுன்னு சொல்லிட்டு, சரி ரியோ என்ன இன்னுமா வராம இருக்கான்னு கேட்க, எனக்கு தெரியல, அவன் எப்பவும் லேட்டா வந்ததில்ல, சோ இன்னைக்கு அவன் வருவான்னு எனக்கு தோணலன்னு ஃபா சொன்னதும் ஹியா அவனுக்கு மெசேஜ் பண்ண மொபைல் எடுக்கிறான். பட் அதை இவங்க மூணு பேரும் பார்க்க இவன் மொபைல ஓரமா வச்சிடுறான். கற்பனா இங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்களாம் ஆர்ட் மார்க்கெட்ல என்னடா வைக்க போறீங்கன்னு டைப் கேட்க, ஃபர்ஸ்ட் டிராக் நான் டாய் ஆர்ட் பண்றேன்னு சொல்றான். தென் ஜாய் நான் ஏர் கிளிப்ஸ் ஆர் ஹேண்ட்மேட் கீ சேஞ்ச் பண்ண போறேன்னு சொல்றா. தென் டைப் நான் போர்டு கேம்ஸ் பண்ண போறேன்னு சொல்ல, லாஸ்டா லீ எனக்கு இப்பதான் ஐடியா கிடைச்சது, நான் கிராஃபிக் ஷர்ட்ஸ் பேக்ஸ் அண்ட் கேப்ஸ் டிசைன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு, நீ இன்னைக்கு என் கூட வருவியாடான்னு டிராக் கிட்ட கேட்க, இவனும் ஆமான்னு சொல்றான். அந்த நேரத்துல ஃபாவும் அங்க வரான் அண்ட் கூடவே ஹியாவும் அங்க வரான். அப்புறம் எல்லாரும் கிளாஸை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா நீ இங்க என்ன பண்ற ஹியான்னு லீ கேட்க, ஹியாவும் ஃபா எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்றான், சோ டிராக் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ் ப்ளீஸ்னு அவன் கையை பிடிச்சி ஆட்ட, டேய் தள்ளி போடான்னு ஃபா அவனை தள்ளி விட்டுறான். தென் ஹியாவும் பயங்கரமான பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு நானும் ரியாவும் சண்டை போட்டோன்னு சொல்ல, அதை கேட்டு லீயும் இதுக்குடா இவ்வளவு பில்டப்பான்னு கேட்டுட்டு, எப்படி நீங்க சண்டை போட்டீங்கன்னு கேட்க, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடக்கிற சண்டைடான்னு சொல்லிட்டு எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கடான்னு கேட்க, லீயும் சரி பண்றோன்னு சொல்லிட்டு மெசேஜ் மூலியமா சாரி கேக்குறது சரியா வராது, சோ நீ டைரக்டா போயிட்டு சாரி கேளுன்னு சொல்ல, இவனும் எனக்கு அந்த அளவுக்கு பேச வராடுன்றான். அதை கேட்டதும் யாரு உனக்கா பேச வராதுன்னு லீ சொல்லி சிரிக்க, தென் நீ ஒரு லெட்டர்ல எழுதி கொடுன்னு டிராக் சொல்றான். அதை கேட்டு ஹியாவும் ஐடியா நல்லா தான் இருக்கு, சரி எனக்கு ஒரு பேப்பரும் பெண்ணும் கொடுங்கன்னு அதை கேட்டு வாங்கிட்டு இவன் லெட்டரை எழுத ஸ்டார்ட் பண்றான். பட் அது எதுவுமே சரியா வரல, சோ இவன் நிறைய பேப்பர்ஸை கிழிச்சு போட்டுட்டு இருக்கிறப்ப ஃபாக்கு அவங்களோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அட பாட்டுட்டு டேய் அம்மா கால் பண்றாங்கடான்னு இவன் லீ கிட்ட சொன்னதும் மூணு பேரும் அங்க இருந்து கிளம்புறதுக்கு எண்ணிக்கிறாங்க. அட பாட்டுட்டு என்னடா என்ன தனியா விட்டு போறீங்கன்னு ஐயா கேட்க, லீ அவன் கிட்ட உன்னால இதை பண்ண முடியும்டா, சோ பொறுமையா உட்காந்து எழுதுன்னு சொல்லிட்டு மூணு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. கற்பனா இங்க ஒரு மால்ல ஃபாவும் அவனோட அப்பாவும் மீட்டிங்ல இருக்கிற கேப்ல இவங்க மூணு பேரும் ஷாப்பிங் பண்றாங்க. தென் அதை முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க லீக்கும் டிராக்குக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி தராங்க. அப்ப டிராக் எனக்கு இந்த ஐஸ்கிரீம் பிடிக்கும்ன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க, இவங்களும் ஃபா தான் சொன்னான்றாங்க. தென் இவங்க லீ கிட்ட நீ எப்படா லவ் பண்ண போறேன்னு கேட்க, லீயும் எனக்கு ஆல்ரெடி ஒருத்தர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்றான். அதை கேட்டதும் யாருடா அடுன்னு ரெண்டு பேரும் கேட்டுட்டு இருக்கிறப்ப ஃபாவும் அவனோட அப்பாவும் மீட்டிங்க முடிச்சுட்டு அங்க வராங்க. ஃபாவோட அப்பா இவங்க கிட்ட ஃபிளவர் பொக்கேவை கொடுக்க, ஃபாவும் டிராக்குக்கு ஒரு ரோஸை கொடுக்கறான். அடப்பாட்டு லீ என்ன மட்டும் தனியா விட்டீங்களேன்னு சொல்றப்ப நீ யார லவ் பண்றன்னு சொல்றான்னு டிராக் அந்த டாபிக்கை ஓபன் பண்றான். ஆனா லீயும் சும்மா இரண்டான்னு அதை பற்றி சொல்ல மாட்டேன்றான். கற்பனா இங்க ஹியா ரியோவை பாக்குறதுக்கு ஆபீஸ்க்கு வரான். அவனை பாட்டும் பார்க்காத மாதிரி ரியோ அவனோட ஒர்க்கை கண்டினியூ பண்ண, ஹியா அவன் முன்னாடி நின்னுட்டு அவன் எழுதின லெட்டரை படிக்க ஸ்டார்ட் பண்றான். அப்ப ரியோ இங்க எதுக்குடா வந்தேன்னு கேட்டுட்டு அவன் ட்ரிங்க்ஸ் பண்ண ஏஞ்சி போக, நான் உன்கிட்ட பேசுறதுக்கு தான் வந்தேன்னு ஹியா அவன் பக்கத்துல போய் நிக்கிறான். தென் அகைன் அந்த லெட்டரை படிக்க ஸ்டார்ட் பண்ண ரியோட வாங்கி பார்த்துட்டு நான் உன் சாரி அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை அவன் பேக்கெட்ல வைக்க போறான். அப்ப ஹியா அந்த பேப்பரை என்கிட்ட குடுறான்னு அதை வாங்க ட்ரை பண்றப்ப ரியோ அவனை கிஸ் பண்றான். உனக்கு என் மேல கோவம் இல்லையான்னு ஹியா கேட்க, இவனும் எனக்கு கோவம்லாம் இல்ல, உனக்கு என்ன பிடிக்காம போயிருமோன்னு நினைச்சுதான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணேன்னு சொல்லிட்டு, எனக்கு எப்பத்துல இருந்து உன் மேல ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னு தெரியல, பட் இப்போ நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன பத்தி என்ன ஃபீல் ஆகுதுன்னு கேட்க, ஹியா அதுக்கு எனக்கு தெரியல, சோ நாம வேணா இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு கேட்க, ரியோவும் எந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மள மாதிரி ஃப்ளர்ட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வெறும் ஃப்ரெண்டா இருக்க விருப்பம் இல்லைன்னு இவன் ஹியாவை கிஸ் பண்ண, அவனும் திருப்பி ரியோவை கிஸ் பண்றான். கற்பனா நெக்ஸ்ட் டே டிராக் அவனோட வீட்டுல உட்காந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கை பண்ணிட்டு இருக்க, ஃபா அவன் கூட வீடியோ
கால்ல பேசிட்டு இருக்கான். அப்ப ஃபா என்னடா அங்க சைலண்டா இருக்குன்னு கேட்க, இவனும் வீட்ல யாரும் இல்ல, எல்லாரும் வெளியே போயிருக்காங்கன்னு சொல்றான். அது கேட்டதும் சரி நான் இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபா காலை கட் பண்ணிடுற. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு டெலிவரி மேன் டிராக்கோட வீட்டுக்கு வந்துட்டு இது ஃபா கிட்ட இருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபிளவர் பொக்கே அண்ட் ஸ்நாக்ஸை டெலிவரி பண்ணிட்டு போறாங்க. தென் டிராக் உள்ள வந்ததும் ஃபாக்கு கால் பண்ணி என்ன இதுன்னு கேக்குறான். அதுக்கு ஃபாவும் என்னோட பாய் ஃப்ரெண்டை சியர் பண்றதுக்காக அனுப்புனேன்றான். தென் டிராக்கோட போட்டோ எடுத்துட்டு அவனோட ஸ்டோரியில போட்டு இவன் ப்ராஜெக்ட் ஒர்க்கை கண்டினியூ பண்ண ஃபாவும் வீடியோ கால் மூலியமா அவனுக்கு கம்பெனி கொடுக்கறான். கட் பண்ண அடுத்த நாள் காலேஜ்ல இவங்க எல்லாரும் ஆர்ட் எக்ஸிபிஷனுக்காக அவங்களோட ஸ்பாட்டை ரெடி பண்ண வந்திருக்காங்க. அப்ப லீ கலாஜாய்க்கு மெசேஜ் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்க, அட இவங்க 3 பேரும் பாட்டுட்டு என்னடா புதுசா மொபைல்ல பாட்டுலாம் சிரிச்சிட்டு இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு இவனும் நான் ஒன்னும் சிரிக்கலையேன்னு சொல்லிட்டு நான் வாஷ்ரூம் போறேன்னு அங்க 2 வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறமா நீ எங்கடா இருக்குன்னு லீ மெசேஜ் பண்ண, நான் இங்கே இருக்கேன்னு கலாஜாய் இவன் முன்னாடி வந்து நிக்கிறான். அதே நேரத்துல உள்ள டைப் ஜாய் அண்ட் டிரா கிட்ட இன்னும் இந்த லீ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றப்ப லீயும் கலாஜாயும் அங்க வராங்க. அவங்க பேசுறத பார்த்து லீ எப்பத்துல இருந்துடா நீயும் கலாஜாயும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானீங்கன்னு ஜாய் கேட்க, இவனும் நான் என்னோட ஒர்க்கை காட்டுறதுக்காக இவனை கூட்டிட்டு வந்தேன்றான். அதுக்கு டிராக் பட் எக்ஸிபிஷன் நாளைக்கு தானேன்னு கேட்க, இவன் நாளைக்கும் இங்க வருவான்னு லீ சொல்றான். அப்ப ஃபா ரியோ அண்ட் ஹியா 3 பேரும் இவங்களுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வராங்க. ஃபா அண்ட் டிராக் மாதிரியே ரியோவும் ஹியாவும் க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஹியா நீ ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியுது, உங்க சண்டை முடிஞ்சுதான்னு லீ கேட்க, ஹியாவும் ஆமான்னு சொல்றான். அப்ப ஜாய் உங்களை பார்த்தா சந்தேகமா இருக்கேன்னு சொல்ல, அப்படியா எனக்கு எதுவும் அப்படி தோணலையேன்னு ஹியா சொல்ல, நீ இப்படி பண்றது தாண்டா இன்னும் சந்தேகமா இருக்குன்னு ரியோ சொல்லிட்டு நாங்க 2 பேரும் எங்க ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னு சொல்றான். கட் பண்ண நெக்ஸ்ட் டே ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை வரவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறமா ஃபா டிராக் அவன் வீட்டுல வந்து டிரா பண்றான். தென் டிராக் வீட்டுக்குள்ள போறப்ப ஃபா அவனை கூப்பிட்டு இந்த ஐபேடை கிஃப்ட் பண்றான். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சுன்னு டிராக் சொல்ல, இது நீ ப்ராஜெக்ட நல்லா பண்ணதுக்கான ரிவார்ட், இது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சு வாங்கணும்னு சொல்ல டிராக்கும் அதை வாங்கிட்டு இப்போ எனக்கு ப்ராஜெக்ட நினைச்சு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி நான் எப்படி அவங்க கிட்ட சொல்ல போறேன்னு தெரியலன்னு சொல்ல, இவனும் உன்னால இதை பண்ண முடியும் தானே டிராக்க மோட்டிவேட் பண்ணி அவனை உள்ள அனுப்பி விடுறான். தென் இவன் உள்ள வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்றாங்க. அப்படியே பேசிட்டு இருக்கிறப்ப நெக்ஸ்ட் வீக் வரப்போற அவங்க தாத்தாவோட பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்றாங்க. கட் பண்ணா இப்ப டிராக் இந்த கார்டன் ஏரியால உட்காந்துட்டு அந்த பப்பி கிட்ட டாட்டாவோட பர்த்டே அன்னைக்கு ஃபாவை இவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றது நல்ல ஐடியாவா இருக்குமான்னு பேசிட்டு இருக்கிறப்ப அவன் பேசுறத கேட்டு அவனோட அப்பா அங்க வராரு. அவரை பார்த்ததும் இவன் பயந்துடுறான். நீங்க எந்த அளவுக்கு நான் பேசினதை கேட்டீங்கன்னு கேட்க, அவரும் நீ ஃபாவை எங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றத பத்தி சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு எதுக்கு டென்ஷனா இருக்கு, அந்த பொண்ணு என்ன உன்னோட பெரிய பொண்ணான்னு கேட்க, டிராக்கும் எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்கான். அதனால இவரும் அதுதான் உண்மைன்னு நினைச்சிட்டு வயசுலாம் ஒரு மேட்டரே இல்ல, நீ அவளை இங்க கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு இவரு ஏஞ்சி போறாரு. அண்ட் டிராக்கும் இப்படி ஆயிருச்சு, இப்ப என்ன பண்றதுன்னு பாத்துட்டு இருக்கான். இதோட எபிசோட் 10 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.